சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு. இன்றைக்கி நைட்டு நடக்க போகிறது இன்றைக்கி காலையிலேயே பார்த்துக்கலாம் வாங்க. அண்ணாமலை ஸ்டோர் ரூமுக்கு போகிறாரு. போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப, சரி இன்றைக்கி பரசு பொண்ணுக்கு கல்யாணம், அதனால் நான் அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கலான்னு பார்க்குறேன். கிச்சன் திங்ஸ் எல்லாம் இருக்க நல்லதாக இருக்குன்னு தான் சொல்லு. மனோஜ் எங்கே அப்படின்னு. மனோஜ் இன்னும் வரல. ஏன் வரதுக்கு நேரம் ஆகுமா அப்படின்ட்டு. இல்லை எப்படி என்னன்னு தெரியலன்ட்டு ரோகிணி சொல்கிறான். சரி அப்படின்ட்டு, சரி பாரு பார்லரம்மா, அப்பா காசு தான் கொடுக்க போகிறாரு, நல்ல பொருளாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அப்படி சொல்லிவிட்டு, அப்பா நான் எங்கள் எடுக்க வரைக்கும் நான் இங்கேயே இருந்து வெயிட் பண்ணி உங்களை கூட்டிக் கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறேன். இல்லை இல்லை நீ சவாரி இருக்குது, நீ எல்லாம் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு, வரலாரம்மா நீங்கள் நல்ல பொருளாக காட்டுங்க, அப்பாவையும் ஆட்டோ வச்சு ஏற்றி விடுங்க. தெரியும் தெரியும் எனக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறேன். அப்படி சரிப்பா, பத்திரமா பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு முத்து கிளம்பிடுறாரு. மனோஜ் கதிரை பார்த்துட்டு துரத்திட்டே போகிறாரு. கதிர் நில்லு நில்லுன்ட்டு துரத்திட்டே போகிறான். ஐயோ இவன் எங்கே பார்த்துட்டான்ட்டு அவன் வேகமாக கார் ஏறி போயிடுறான். மனோஜ் கதிரை துரத்திட்டு போகிறப்ப ஒருத்தன் தோப்புக்காரம் போட்டுட்ருக்கான். அதையே இடிச்சு விட்டுட்டு போகிறான். ஒவ்வொருத்திங்களையா இடிச்சு விட்டுட்டு போய் காரில் மினியாட்டாவில் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுறாரு. ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறப்ப அந்த இடிச்சு விட்ட 4 பேரும் தான் எடுத்துக்கொண்டே ஹாஸ்பிட்டலில் கொடுத்து ஃபஸ்ட் எய்டு பார்த்துட்ருக்காங்க. ரோகிணி கரெக்டாக இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிறான். அங்கே வீட்டில் விஜயாவுக்கும் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். விழுந்தானையா கை தூக்கி விட்றப்ப அவனும் மனோஜ் அப்படின்ட்டு கீழே விழுகிறான். அவன் அம்மா அப்படின்ட்டு கீழே விழுகிறான். 2 பேரும் விழுந்ததுக்கப்புறம் விஜயா கீழே விழுந்தானையா. முத்து கை தூக்கி விட்ற அப்படி தூக்கி விட்றன்ட்டு அம்மா கை கொடுங்கன்னு சொல்கிறப்ப கை கொடுக்க மாட்டான்ட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு முறைச்சி பார்க்குறாங்க. அப்புறம் மீனா அத்தை கை கொடுங்க, எங்கிட்டனாச்சு கை கொடுங்கன்னு சொல்லி மீனாவும் கேட்குறான். மீனாவும் கேட்டானே மீனாகிட்டையும் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு வழியில் ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிடக்கிறப்ப ரவி அப்படி ரவி வந்தோடனே அம்மா கை கொடுங்க அப்படின்னோடனே ரவிகிட்ட கை கொடுத்து தூக்கி விட்டோடனே சேரில் உட்கார வச்சிடுறாங்க. சேரில் உட்கார வச்சுட்டு எங்கம்மா வலிக்குது அப்படின்னோடனே இந்த கால் தான் வலிக்குது அப்படின்னோடனே காலை பிடிச்சி பார்த்துட்ருக்குறாங்க. ரவி நான் கார் எடுக்கிறேன், நீ அம்மாவை கீழே கூட்டிகிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டலாச்சும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னானே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு விட்டுருப்பா பேசுகிறா. அப்படி பேசிகிட்டு இருந்துட்டு முத்து மனசு ஒழிஞ்சு போய் சமையல் கட்டில் நின்றுட்டு அழுகிறா. அப்படி அழுதுகிட்டு மீனாட்ட சொல்கிறாரு, நான் என் கையை பிடிக்கக்கூட அருகதை இல்லாதவன் ஆயிட்டேனா, கீழே விழுந்துட்டாங்களேன்னு மனசு கவலையில் கை தூக்கி விடலான்னு கை கொடுக்குறேன், என் கையை கூட தொட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமானவனா, எனக்கு பாசம் இல்லையா? பூனை கூட 4 குட்டி போடுது, 4 குட்டி மேலேயும் ரொம்ப பாசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மனுஷங்க பாரு எப்படி இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க மேலே ஒவ்வொரு விதமாக வெறுப்பையும் பாசத்தையும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மனசே சரியில்லை மீனா அப்படின்னு சொல்கிறப்ப, விடுங்க உங்களோட அருமை அத்தைக்கு தெரிய வரும், நம்மளும் அதை தெரியப்படுத்துவோம், அவங்கள நம்ம மேலே பாசத்தை காட்டுற மாதிரி புரிஞ்சுக்க வைப்போம், எதையும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருக்கிறப்ப அப்படியே விஜய் இருந்துட்டு அப்படியே காலை அமுத்தி விடு, கொஞ்சம் கால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமுத்தி விட்டுட்டுருக்கிறப்ப ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்ததை போய் ரவி அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ட்டு, அம்மா ரோகிணி நீதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னோடனே என்னென்னு பேசலாம் கொண்டா அப்படிங்கிறப்ப ரோகிணி ஃபோன் பண்ணிவிட்டு அழுகிறா. இப்படி மனோஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஐயோ என் குழந்தைக்கே அப்படி ஆகணும் அப்படின்ட்டு விஜயா கதறி அழுதுகிட்டு இருக்கிறப்ப ரவி கொண்டாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன ஹாஸ்பிட்டலில் என்னென்ட்டு போய் பார்க்க போகிறாங்க. எல்லாம் கண்ணில் அடிபட்டு கட்டு போட்டு கொண்டு கூட்டிகிட்டு வராங்க மனோஜை. என்ன ஆச்சுங்க அப்படின்ட்டு, கண்ணில் ஆக்சிடெண்ட் ஆனதில் கண்ணாடி துகளெல்லாம் கண்ணில் பட்டுருச்சு, அதனால் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. கண் பார்வை தெரியுங்களா அப்படின்ட்டு, கண் பார்வை பற்றி இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு அழுகிறப்ப விஜயா அழுதுகிட்டு இருக்கிறான். ரோகிணி என் கண்ணனாசிக்கு எடுத்து அவருக்கு நல்ல பார்வை கொடுங்க, எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்ட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கிறப்ப, எதுவும் ஆகாது, நீங்கள் முதல்ல அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, நாங்கள் வார்டுக்கு மாற்றுறோம், எதாக இருந்தாலும் சுயநினைவு வந்ததுக்கப்புறம் தான் பேசி பார்த்துட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும், இப்போதைக்கு நம்ம அவருக்கு பார்வை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப
விஜயான்ட்ட, ஐயோ என் பையனுக்கா இப்படி ஆகணும், அவன் எதுவுமே தெரியாத குழந்தையாச்சே இப்படி இருக்கானே அப்படின்ட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அழுகிறப்ப முத்து வந்துட்டு, அப்பா நீங்கள் அழுகாதீங்க, ஒன்றும் நடக்காது. நம்ம தப்பாக நினச்சாதான் எதாக இருந்தாலும் தப்பாகும். நம்ம எதுவுமே நடக்காது, நல்லதே நடக்கும். நல்லதையே நினச்சோம்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுக்குறாங்க. டேய் இவன் இப்படி இருக்கானே எப்படிடா இருக்க முடியும்? கண்ணில் வேற இது கண்ணாடியெல்லாம் ஏறிடுச்சுங்கிறாங்க. கண் பார்வை போயிடுமோ என்னமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் எதுவும் ஆகாது. தைரியமாக இருங்கப்பா, நம்மளாம் தைரியமாக இருந்தால் தான் அவனை நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு முத்து ஆறுதல் சொல்கிறாரு. முத்து ஆறுதல் சொல்லிட்டு, சரி வா மீனா அப்படின்ட்டு போய் உட்கார்றாரு. என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, இவனுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு? இவன் காரில் தானே போவான், இவன் எப்படி இப்படி ஆனா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு சுயநலம் வந்தால் தான் எதாக இருந்தாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஏங்க ஏதாச்சும் ஆயிருமா? என்ன மீனா நீயும் அவங்களையாட்டவே இது பண்ணுற? எதையுமே பாசிட்டிவாக நினைக்கணும். நெகட்டிவாக நினச்சோம்னா நமக்கு தான் இப்போ இது. பாசிட்டிவாக எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு முத்து மீனாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாரு. சொல்லிகிட்ருக்கிறப்ப ஆக்சிடெண்ட் ஆனவங்கெல்லாம் இவன் தட்டி விட்டுட்டு ஓடி வந்தவங்க எல்லாமே வர்றாங்க. முத்துக்கிட்ட பேசுகிறப்ப, என்ன இத்தனை பேர் வரீங்களா, பரவாயில்லையே நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் இவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைங்க எல்லாத்துக்கும் சேதாரம் ஆயிடுச்சு. நான் தோப்புக்காரம் போட்டுட்டு இருந்தப்போ தள்ளி விட்டு இப்போ எனக்கு காயமாயிருச்சு அப்படின்ட்டு, எனக்கு சைக்கிளில் வீல் பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி எனக்கு குடை உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். அப்படி இன்னொருத்தர் பைக்கில் அடிபட்டு எனக்கு கையே உடஞ்சி போச்சு, பைக்கையும் சரி பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் இது பண்ணி, சரி இவர் ஒருத்தரை துரத்திக்கிட்டு வந்ததுனால தான் இப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு உண்டான செலவெல்லாம் 5000 அப்படின்னு சொல்லி, இந்தாங்க 5000 ஆளுக்கு எல்லோரும் பிரித்து வச்சுக்கோங்க, கொண்டு வந்து சேர்த்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு முத்து காசு கொடுத்துட்டு, என்ன மீனா இவன் என்ன பண்ணானுன்னு தெரியல, இப்போ இவனுக்கு நம்ம தண்டம் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து, என்ன நடந்ததுன்னு இவன் சுயநலம் சொன்னா தான் தெரியும் அப்படின்ட்டு பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க 2 பேரும். சுருதி வரா, ரவி என்னாச்சு அப்படின்ட்டு, அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கண்ணில் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கப்ப, சரி பார்வை அதை பற்றி ஒன்றும் தெரியல, இனிமேல் தான் டாக்டர் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. பரவாயில்ல பார்வை வந்துடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் இவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு என்னென்னு தெரியல. இவர் எழுந்து சொன்னா தான் என்ன நடந்துச்சுன்னு என்னென்னு தெரியும். இவர் யார் துரத்திட்டு போனார், என்ன பண்ணார், எதுக்கு காரில் போகிறத விட்டுட்டு நடந்து போனாருன்னு இதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்து பேசிகிட்ருக்காங்க. இன்றைக்கு எபிசோடு இதோட முடியுதுங்க. நாளைய எபிசோடு நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க. என்னோடய சேனலை ஆதரவு கொடுங்க.